பழமையான பொருட்களையெல்லாம் சேகரித்து அதாலேயே டெக்கரேட் பண்ணி இருக்கிற கடை தான் இந்த கஃபே சில். என் பேர் வந்து தர்ஷன் நந்தகுமார். நான் பெட்டிகுலர் என் நேட்டிவ் பிளேஸ். மட்டக்களப்பில் ஃபர்ஸ்ட்டாக ஓப்பன் பண்ண கஃபே. ஓனாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண யோசிச்ச இடத்துல என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம்ன்ற ஒரு கேள்வி வந்தது. அதுக்கு ஒரு கஃபே காஃபி ஷாப் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்ன்ற ஐடியாவில் இந்த காஃபி ஷாப்பை நான் ஸ்டார்ட் பண்ணேன். காஃபி ஷாப்போட பேர் வந்து கஃபே சில். 2011 இந்த கஃபே ஸ்டார்ட் பண்ணேன். இந்த கஃபேல என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. நீங்கள் சுற்றி வர பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆன்டிக் சாமான் தான் இருக்குது. மரங்களை ஓலையை யூஸ் பண்ணி தான் இந்த ஃபுல்லாக டெக்கரேட்டும் பண்ணி வச்சுருக்கேன். எங்கட மரபு அடையாளங்களை நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேணுமென்றா இப்படியான பொருட்களை எப்பவுமே பேணி பாதுகாக்க வேண்டும். இதனூடாக இப்படியான புதுவிதமான தொழில் முயற்சிகளையும் நாங்கள் செய்யவும் முடியும். இந்த ஆன்டிக் சாமான்கள் கிட்டத்தட்ட 75 விதமான சாமான் எங்களோட வீட்டில் இருந்தது தான். மிச்சம் ஒரு 25 விதம் தான் நான் வெளியில் தேடி எடுத்த சாமான்கள், கொஞ்சம் வாங்கி எடுத்த சாமானும் இருக்குது. டெலிஃபோன் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷத்துக்கு மேலான டெலிஃபோன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபோட அப்பா வைக்க. இந்த செம்பு சாமான்கள் பார்த்தீங்கன்னா 70 வருஷத்துக்கு செம்பு சாமான்கள். இந்த ஆஸ்ட்ரே வந்து 2 வருஷத்துக்கு கூட இருக்குது. இந்த ஜாடி வந்து கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு கூடவே இருக்கும். உப்பு புளி போட்டு வைக்கிற ஜாடி. இதில் பார்த்தீங்கன்னா பழமையான காசு இருக்குது, பிரிட்டிஷ் காலத்து காசு. இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு இட்லி சட்டி. இது கிட்டத்தட்ட 80-90 வருஷத்துக்கு கூட சட்டி. இது ஒரு தம்புரா. இது என் அப்பாட தங்கச்சி பாய்ச்சி தம்புரா. இது கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் இருக்கும். மெனு கார்டை பார்த்தீங்கன்னாலும் அது பழையெல்லாம் செய்யுதுங்க. இந்த மெனு கார்டு இந்த கோல் என்னென்னா இதே மாதிரி இன்னும் 2-3 பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும். மட்டக்களப்பு டவுனில் அரசடி பயணியார் வீதியில் தான் இந்த கஃபே சில் அமைஞ்சிருக்குது. புதுவிதமான சூழலை கொண்டு அமைஞ்ச இப்படியான கடைகளுக்கு நாங்கள் போகல ஒரு விதமான பீஸ்ஃபுல்லான மனநிலையையும் நாங்கள் அடைய